இதுதான் வந்து ஆகாய கங்கை அருவிக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸ். இங்கே வந்து பெரியவங்களுக்கு 30 ரூபாயும் குழந்தைகளுக்கு 20 ரூபாயும் நுழைவு கட்டணம்னு வசூலிக்கிறாங்க. இங்கே இருந்து அந்த அருவிக்கு 1 கிலோமீட்டர் தூரம் 1196 படிக்கட்டு கீழே இறங்கி போகணும். காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் அந்த அருவிக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. கொல்லிமலை அறப்பளீஸ்வரர் கோயிலிருந்து நம்ம போயிட்டு இருக்கிற அந்த படிக்கட்டு வழியா அருவிக்கு இறங்கி போகிறதுக்கு 30லேருந்து 45 நிமிஷமும் திரும்பி மேலே ஏறதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் எடுக்கும். இந்த அருவிக்கு இறங்கக்கூடிய ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னா ரொம்பவுமே செங்குத்தான படிக்கட்டாக தான் இருக்குது. பட் ஈஸியாக நம்மளால அந்த கம்பியை பிடிச்சி கீழே இறங்க முடியுது. இப்போ இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது தெரியும் அருவிக்கு இறங்கி போகிற பாதை வந்து எந்த அளவுக்கு ஸ்டீப்பாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஆகாய கங்கை அருவியோட கடைசி படிக்கட்டுக்கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம அருவி கிட்ட போகக்கூடிய பாதை வந்து ரொம்பவுமே கரடு முரடா ஏகப்பட்ட பாறைகளா இருக்குது. இந்த ஆகாய கங்கை அருவியோட உயரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 300 அடி, கிட்டத்தட்ட 91 மீட்டர் உயரத்திலிருந்து இந்த அருவியில வந்து தண்ணி கொட்டுது. இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலை, அங்கே இருக்கக்கூடிய சித்தன்குத்து சிகரம், அந்த இடத்துல அடர்ந்த காட்டுப்பகுதியில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆகாய கங்கை அருவியிலிருந்து விழக்கூடிய தண்ணி வந்து ஐயாறு அப்படின்னு ஒரு ஆறா ஓடி திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலையோட அடிவாரம் இல்லைனா பள்ளத்தாக்கு பகுதியான புளியஞ்சோலை வழியா முக்கம்புக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வடகரையான வாத்தலை அப்படிங்கிற இடத்துல இந்த ஐயாறு காவேரி ஆறோட கலக்குது.